அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. நற்செய்தி பறைசாற்ற கட்டளை. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 20 முடிய. இதன் விளக்கம் அறிவோமா? இயேசு அளித்த இறுதி கட்டளை, அது அவர் வெற்றியுடன் உயிர்த்த பிறகு அளித்த இக்கட்டளை திரு அவையின் வாழ்வுக்கும் பணிக்கும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இத்தகைய கட்டளையை மத்தேயு, லூக்கா, யோவான் ஆகிய மூவரும் தங்கள் நற்செய்தியின் பண்புகளுக்கு ஏற்ப வடித்து தந்துள்ளன. மார்க்கு நற்செய்தியில் உயிர்த்த இயேசுவின் கட்டளை இல்லாத குறை இங்கே தீர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நற்செய்தி பிற இனத்தாருக்கும் உரியது என்கிற கருத்து மார்க் நற்செய்தியில் பல முறை மிக தெளிவாகவே கூறப்பட்டு விட்டது. கிறிஸ்தவத்தை ஏற்காதவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறுவார்கள் என்பதும், கிறிஸ்தவர்கள் பல்வேறு புதுமைகள் செய்வார்கள் என்பதும் 2வது நூற்றாண்டில் பரவியிருந்த ஒரு எண்ணம். இயேசுவின் விண்ணேற்ற செய்தி உயிர்ப்பின் முழு வெற்றியை குறிக்கிறது. அவர் கடவுளின் வலப்புறம் அமர்ந்தது அவருடைய புதிய அதிகாரத்தின் அறிகுறி. நற்செய்தி பறைசாற்றப்பட்டு அருமடையாளங்கள் துணை நிற்க, இயேசுவின் உடனிருப்பு தொடர திரு அவை வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியது என்கிற நிறைவுடன் நற்செய்தி நூல் முடிவு பெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் இயேசு அனுபவத்தோடு நற்செய்தி பணி செய்ய சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் பல வாய்ப்புகளை தருகின்றார். நேரடியாக நற்செய்தி பணி செய்ய, மறைமுகமாக நற்செய்தி பணி செய்ய. இறை நம்பிக்கையோடு நற்செய்தி பணி செய்ய வேண்டும். இறை ஆற்றலோடு நற்செய்தி பணி செய்ய வேண்டும். இறைவனது வல்லமையோடு நற்செய்தி பணி செய்ய வேண்டும். நம்மை சுற்றி வாழ்கின்றவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு, சமூக சூழலையும் அறிந்து, நாம் சிறப்பாக கடவுளுடைய துணையோடு நற்செய்தி பணி செய்ய வேண்டும். அதற்கு தேவையான ஆற்றலை இன்றைய நாளில் இறைவனிடம் கேட்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் துன்பத்தை மகிழ்வோடு ஏற்று இறைபணி செய்கின்றேனா? இயேசுவின் நற்செய்தி பணி ஏற்றத்தாழ்வில்லாமல் பல இடத்தில் உள விருப்பத்தோடு நிறைவேற்றுகின்றேனா? இயேசுவின் மேல் முழு நம்பிக்கை கொண்டு அவரது வல்லமை ஏழை எளியவரில் பறைசாற்ற முன் வருகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, உமது அன்பு மகனின் நற்செய்தி பணி எங்களது வார்த்தையாலும் வாழ்வாலும் ஏற்றத்தாழ்வில்லாமல் பல வகையான மக்கள் மத்தியில் மகிழ்வோடு பறைசாற்ற வரம் தாரும். ஆமீன்.